நமது எண்ணம்தான் நமக்கு முதல் பயமே. என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட, நடப்பது நடக்கட்டும் என்று தைரியத்தோடு இருந்தால் நடப்பது அனைத்துமே நல்லதாகவே நடக்கும். நீ தனிமரம் என்று துவளாதே. உன் தன்னம்பிக்கையும் உன் விடாமுயற்சியும் ஆலமரம் போல் படர்ந்துள்ளது. உன் வாழ்வில் விரக்தி கொள்ளும் அளவிற்கு எதுவும் நடந்துவிடவில்லை. உன்னைவிட அதிக வலியை அனுபவித்தவர்கள் கூட வாழ்ந்து காட்டி பிறருக்கு உதாரணமாய் இருக்கிறார்கள். நம்பிக்கையை தளரவிடாதே. அன்பு எனும் ஆயுதம் ஏந்தினால் வெற்றி பாதைகள் காத்திருக்கின்றன. பொறாமை எனும் ஆயுதம் ஏந்தினால் அழிவு பாதைகள் காத்திருக்கின்றன. எதை தேர்வு செய்ய போகிறீர்கள்? உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். அனுபவம் என்பது உனக்கு என்ன நடந்தது என்பதல்ல, நடந்ததைக் கொண்டு நீ என்ன செய்தாய் என்பதே. சிலரை முக்கியம் என்று நினைக்கும் வரைதான் அவர்களால் உன்னை காயப்படுத்த முடியும். கண்டுகொள்ளாமல் இருந்து பார், மன வலிகள் குறையும். உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறுவப்பட்டிருக்கும். வாழ்வில் என்ன நடந்தாலும் உடைந்து போகாதே. உன்னை உடைப்பதற்கு ஒரு தருணம் உண்டென்றால் உன்னை உருவாக்குவதற்கும் பல தருணங்கள் காத்திருக்கும். எப்போதும் தைரியமாக இரு. உன்னை யார் விமர்சித்தாலும் கவலை கொள்ளாதே. ஏனென்றால் உன்னை விமர்சிப்பவனை நீ பொறாமைப்பட வைத்திருக்கிறாய் என்றே அர்த்தம். சூழ்நிலைகளை அனுசரிக்க பழகிக்கொண்டால் இவ்வுலகம் உங்களுக்கு பூஞ்சோலைதான். வாழ்க்கை எப்போதும் அழகாய் அமைவதில்லை. நாம் தான் அதை அழகாய் மாற்றிக்கொள்ள வேண்டும். கடலளவு கஷ்டங்கள் இருந்தாலும் கையளவு தன்னம்பிக்கை இருந்தால் போதும். வாழ்க்கையில் எதையும் எதிர்கொள்ளலாம். நீ இழந்ததை நினைத்து வருந்தினால் இருப்பதையும் இழந்து விடுவாய். நீ இருப்பதை நினைத்து மகிழ்ந்தால் இழந்ததையும் அடைந்து விடுவாய். உன்னை ஒருவர் மதிக்கவில்லை என்று நினைப்பது உன் முட்டாள்தனம். அவர்களுக்கு உன் மதிப்பு தெரியவில்லை என்பதே உண்மை. அதற்கு நீ பொறுப்பல்ல. வணக்கம், நன்றி, மன்னிப்பு இவ்வார்த்தைகள் சொல்வதற்கு சிறிதளவாக இருந்தாலும் உன் மேலான எண்ணத்தை பெரியதாக மாற்றும். எதிரி தோண்டிய குழியில் இருந்து தப்பியவர்கள் ஏராளம். ஆனால் உடன் இருப்பவர்கள் தோண்டிய குழியில் இருந்து தப்பியவர்கள் இதுவரை எவரும் இல்லை. ஒருவர் தோல்வியில் விழுந்து கிடக்கும்போது ஆறுதலான வார்த்தைகளை அன்பாக கூறி பாருங்கள். அதைவிட புண்ணிய காரியம் உலகில் எதுவும் இல்லை. உதவி செய்பவருக்கு ஒரு நாளும் துரோகம் செய்யாதே. பாவங்களில் கொடிய பாவம் அது. புனித நீராடினாலும் நீங்காது, பிறவிதோறும் தொடரும். யாருக்கும் ரசிக்க தெரியவில்லை என்பதற்காக நிலவு அதன் அழகை இழந்து விடுவதில்லை. அதுபோல உங்கள் அருமை தெரியாதவர்களை கவனத்தில் கொள்ளாதீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.